ஹாய் மத்தியானம் இன்னைக்கு கீரை சமைக்க போகிறதுனால தயிரை காலையில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவா தோசைக்கு மாவு காலையில் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சைட் டிஷ்ஷாக சட்னி சாம்பார் எதுவும் வைக்கல, அதுக்கு பதிலாட்டு முட்டை மசாலா தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமான்னு சொல்லுங்கள். அண்ட் மாவு சோக்கானதும் நான்ஸ்டிக் பேனில் ஹை ஃப்ளேமில் வச்சு தோசை சுட ஆரம்பிச்சிட்டேன். இன்க்ரீடியன்ஸ் அளவு கொடுத்துருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இது அப்ராக்சிமேட் அளவு தான், நான் மெஷர் பண்ணிடலாம் பண்ணலை. அண்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு கிறிஸ்பி ஆகிறது வரைக்கும் சுட்டு எடுக்கணும். நீங்கள் டபுள் சைடு கூட சுட்டு எடுக்கலாம், நான் சிங்கிள் சைடு தான் சுட்டு எடுத்திருக்கேன். இதுவே கரெக்டாக இருக்கும். அண்ட் தோசை கூட எக் மசாலா வச்சு சர்வ் பண்ணியாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக முடிச்சாச்சு. அண்ட் டிஃபனுக்கு மேலே ஹாட்டாக ஏதாவது குடிக்கிறது எங்களுடைய வழக்கம். ஸோ இன்றைக்கி பிளாக் காஃபி போடலான்னு சொல்லிட்டு அடுப்பில் வெல்லம் போட்டிருக்கேன். அண்ட் காஃபி இந்த மாதிரி சாஷேயில் தான் நான் வாங்கி வைப்பேன். பாட்டிலில் வாங்கி வச்சுனா நமக்கு அளவு தெரியாது, டக்குன்னு காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஒரு 2 பெரிய கிளாஸுக்கு 2 சாஷே போட்டாலே நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ டிஃபனுக்கு மேலே ஹாட்டான காஃபியும் குடிச்சாச்சு. ஒரு 11:30 12 இருக்கும். பக்கத்து கடையிலேருந்து கரும்பு ஜூஸும் வாங்கி ஹாட்டாக இருக்கிற வரை கூல் பண்ணியாச்சு. தேங்க்யூ.